டாக்டர் நித்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் காமிக்க போறது ஒரு அருமையான கேரளா ரெசிபி. இதை வந்து ஓலன்னு சொல்லுவாங்க. வெள்ளை பூசணிக்காய், தட்டைப்பயிறு இந்த மாதிரி போட்டு செய்யறது ஒரு அருமையான கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப இதமா இருக்கும், அசிடிட்டி எதுவுமே வராது, நம்மளுக்கும் நிறைய வேலை கிடையாது, பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க இந்த ஓலன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு குக்கரில் நல்லா ஊற வச்ச தட்டைப்பயிறு. இது வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஊறிச்சுன்னா உங்களுக்கு உடனே வெந்துடும். ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா தட்டைப்பயிரை லைட்டாக வறுத்துட்டு கூட நீங்கள் இதே மாதிரி வேக வைக்கலாம். ஸோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 3 விசில் குக்கரில் வச்சு எடுத்துருங்க. இன்னொரு கல்சட்டியில் பொடியாக வெட்டின வெள்ளை பூசணிக்காய், ஸோ இது போட்டு அதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷுங்க, ப்ளஸ் தேங்காய் பால், இதை வந்து அடுப்பில் வச்சிடணும். இதோட காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு வெந்துடட்டும். நல்லா வெந்த உடனே வெந்த தட்டைப்பயிரை எடுத்து போட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து மேலே வந்து நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய ஓலன் ரெடி. இது ஆக்சுவலாக வந்து ஒரு சூப்பாக சாப்பிடக்கூட அவ்வளோ கம்ஃபர்டிங்காக இருக்கும். அந்த சிம்பிள் தேங்காய் எண்ணெய் வாசனை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த டிஷ்ஷில். ஸோ இந்த ஓலன் வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இதை வந்து சுட சுட சாதத்துல ஒரு ஸ்பைசி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு கூட ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் இது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.